யோ ஃபேம் ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோம். அடுத்து வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ், வயநாட்டில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் தான். 900 கண்டின்னு சொல்லுவாங்க. 900 கண்டி அந்த பிளேஸோட நேம். அங்கே வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அது எதுனால ஃபேமஸ்னால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே ஒரு ட்ரக்கிங் இருக்குது. ஒரு ஜீப் சஃபாரி, ட்ரக்கிங் கிடையாது, ஜீப் சஃபாரி. ஸோ வேறு லெவல் ஹார்ட்னஸ் லெவல் வந்து ஹார்டஸ்ட் பார்ட் தான். அது வந்து லெவல் 10 out of 10 ஹார்ட். அந்தளவுக்கு கஷ்டமான இதில் வந்து 4x4 ஜீப் ஜீப்பில் நம்மளை கொண்டு போவாங்க. மேலே கொண்டு போயாச்சுன்னா அது ஒரு ஃபுல்லாக ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது. கொஞ்சம் சின்ன ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இங்கே நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி அங்கே கிடையாது. ஆனால் அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்து ஒர்த்து. செமையான கிளைமேட்டாக இருந்துச்சு. மழை அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படி போய் என்ஜாய் பண்ணோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த கிளாஸ் பிரிட்ஜும் அங்கே நாங்கள் பண்ண அட்ராசிட்டி எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு வாட்ச் மை அதர் வீடியோஸ். எல்லா வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ்க்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நாங்கள் ஒரு வழியாக கிளாஸ் பிரிட்ஜ் பக்கம் வந்துட்டாங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் என்ட்ரி மட்டும் 250 ருபீஸ் பர் ஹெட். மற்றபடி ஜீப் சஃபாரிக்கு வந்து தனியாக கீழேருந்தே கொடுக்கணும். ஜீப் சஃபாரியிலேருந்து கிளாஸ் பிரிட்ஜுக்கு நடந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஜீப் சஃபாரி தான் மெயினாக, ஏன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நல்ல ஃபுல்லாக கல்லாக தான் இருக்கும், பெரிய பெரிய ஹைட்டில் எல்லாம் போவாங்க. இதுதான் அந்த கிளாஸ் பிரிட்ஜுங்க. நான் இப்போ வந்து ஆக்சுவலி கோப்ரோ வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியாது, கரெக்டாக சென்டரில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அங்கே நிற்கிறவங்க வந்து அந்த ஆப்போசிட் போகிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் தாண்டி வீடியோ நான் அங்கே உள்ளே போய் எடுத்து காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த இந்த 2 லேன் இருக்கும். ஒரு லேன் அங்கே போகிறதுக்கும், ஒன்று வந்து வர்றதுக்கு உள்ளதில் தான் நான் உள்ளே போவேன். ஏன்னா நான் அங்கே லோக்கலில் நிற்கிற பசங்களோட வந்து கொஞ்சம் பேசி கம்பெனி ஆகிட்டேன். அதனால் அதில் போய் எனக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டு போனேன், போய் கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டேன். உள்ளே நாங்கள் எல்லாருமா போன வீடியோஸும் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்கள் அன்பை தெரிவிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க, எப்படி இந்த வீடியோஸ் ரீச் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
പാവം ഇവിടെ ടൂറിസ്റ്റായിട്ട് വന്ന ഒരു കൊച്ചു പയ്യൻ ഇവരുടെ ഗെയിമും കണ്ട് ഇവിടെ നിന്ന് പോയി. ഇതേ നോക്കിയേ, ഇവരാണ് ഇവിടെ ജോലി ചെയ്യുന്നത് കേട്ടോ. ഗ്ലാസ് ബ്രിഡ്ജ്, വയനാട് ഗ്ലാസ് ബ്രിഡ്ജ്, തൊള്ളായിരംകാണ്ടി ഗ്ലാസ് ബ്രിഡ്ജിൽ വർക്ക് ചെയ്യുന്നവരാണ് ഇവർ. ഇതുകൊണ്ട് ഇവിടെ വരുന്നവർക്ക് ഒരു ഇൻസ്ട്രക്ഷനും ഒന്നും കൊടുക്കാൻ ഇവരെ കൊണ്ട് പറ്റില്ല. അവർ ഗെയിം കളിക്കുക, ഫ്രീ ഫയർ കളിക്കുക. അതുകൊണ്ട് ഫ്രീ ഫയർ കളിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഇവന്മാരാണ് ഇവിടെ ജോലി ചെയ്യുന്ന കുട്ടികൾ. ജോലി ചെയ്യുന്നത് കണ്ടോ, ഇതാണ് ഇവർ ജോലി ചെയ്യുന്നത്. ഗെയിം കളിച്ചിട്ടാണ് ഇവർ ജോലി ചെയ്യുന്നത്. ഇവിടെ ആൾക്കാർ ബുദ്ധിമുട്ടി നിൽക്കുമ്പോൾ വേണ്ട ഗെയിം, ഇതാണ് ഇവർ ഫ്രീ ഫയർ ആണ് ഇവർ കളിക്കുന്നത് ഗെയിം. Thank you so much for watching the full video. அப்படியே இந்த டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, திரும்ப கிளம்பிட்டோம்.